செய்திகள் தொடர்கின்றன. பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வந்த மகளை பள்ளி செல்லும் வழியில் வெட்டி கொன்ற இளைஞரை பழிவாங்க கொலை செய்த தந்தை உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் அருகே பிராந்தை பகுதியை சேர்ந்தவர் முனியாண்டி மகன் புண்ணியமூர்த்தி. இவரது மகள் காவ்யா. இவர் ஆலங்குடி அரசு ஆதிராவிடர் தொடக்கப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இவரும் மேலக்களக்குடியை சேர்ந்த கருணாநிதி மகன் பெயிண்டர் அஜித்குமாரும் கடந்த 13 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் காவ்யாவின் பெற்றோருக்கு அஜித்குமாரை திருமணம் செய்து வைக்க விருப்பமில்லாததால் காவ்யாவை அவரது பெற்றோர் வற்புறுத்தி உறவுக்கார பையனுக்கு திருமணம் செய்து வைக்க நிச்சயதார்த்தம் செய்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அஜித்குமார் கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி காலை வழக்கம் போல் பள்ளிக்கூடத்திற்கு வந்த காவ்யாவை வழிமறித்து கத்தியால் தலையில் வெட்டி கொலை செய்தார். இது குறித்து அம்மாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அஜித்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கடந்த மாதம் அஜித்குமார் ஜாமீனில் சிறையிலிருந்து வெளியே வந்தார். இதனை அறிந்த காவ்யாவின் தந்தை புண்ணியமூர்த்தி மகளை கொலை செய்த அஜித்குமாரை பழி தீர்க்கும் விதமாக கொலை செய்ய திட்டமிட்டு தனது உறவுக்காரர்களான ஆலங்குடி கன்னித்தோப்பு பகுதியை சேர்ந்த லோகேஷ், ராமலிங்கம், புலவர்நத்தம் பகுதியை சேர்ந்த கருப்பையா ஆகியோருடன் இணைந்து அதிகாலை 2 மணிக்கு அஜித்குமார் வீட்டில் புகுந்து அங்கு தூங்கிக் கொண்டிருந்த அஜித்குமாரை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். இதில் அஜித்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் புண்ணியமூர்த்தி, லோகேஷ், ராமலிங்கம், கருப்பையா ஆகிய 4 பேரும் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் தாங்களாக சரணடைந்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மெலட்டூர் போலீசார் அஜித்குமார் உடலை கைப்பற்றி உடல்கூறு ஆய்வுக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மகளை கொலை செய்த இளைஞரை பழிக்கு பழியாக மகளின் தந்தையே கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே கல்வராயன் மலைப்பகுதியில் வயதான தம்பதியினரின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள பெருமானம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் ராமசாமி, பொன்னம்மாள் தம்பதியினர். இவர்கள் இருவரும் வீட்டில் தனியாக வசித்து வரும் நிலையில் இவர்களின் தலையில் பலத்த காயத்துடன் இருவரும் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கரியாலூர் போலீசார் இறந்தவர்களின் உடலை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் இறந்த வயதான தம்பதிகளின் பேத்தி ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்த நிலையில் அவர்கள் குடும்ப பிரச்சினை காரணமாக அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாகவும் இந்த சண்டை காரணமாக தம்பதிகளின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை சிறப்பு செய்தியாக பார்க்கலாம். மூன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மிக குறைந்த வாக்காளர்களுக்காக அமைக்கப்பட்ட தேனி மாவட்டம் வருசநாடு வாக்குச்சாவடியில மொத்தமுள்ள 5 வாக்காளர்கள்ல 4 பேர் மட்டும் வாக்களித்த சுவாரஸ்யமான சம்பவம் நடைபெற்றிருக்கு. அந்த வாக்குச்சாவடியில வாக்கு சதவிகிதம் 80% தெரிவிக்கப்பட்டிருக்குது. 5 வாக்காளர்களுக்காக 9 தேர்தல் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் அப்போ ஒரே நேரத்துல 4 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த வியாழக்கிழமை அமைதியான முறையில நடந்து முடிந்த நிலையில தேனி மாவட்டத்துல உள்ள வருசநாடு வாக்குச்சாவடியில தான் 5 வாக்காளர்களுக்காக 9 தேர்தல் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. 5 மாநில பேரவை தேர்தல்ல மிகவும் சிரமப்பட்டு அடைய வேண்டிய வாக்குச்சாவடிகளை வரிசைப்படுத்தி இருந்த தேர்தல் ஆணையத்திட்ட பட்டியல்ல தேனி மாவட்டத்துல உள்ள வருசநாடு வாக்குச்சாவடியும் ஒன்று. இங்குள்ள வாக்குச்சாவடிய தேர்தல் அதிகாரிகள் அடைய சாலை வசதி இல்லாததால பல கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்துதான் செல்ல வேண்டும் அப்படின்றதுனால இந்த தேர்தல் தோறும் அதிக கவனம் பெறும் வாக்குச்சாவடியாக தொடர்கிறது. வழக்கம் போல வெள்ளிமலை தோட்டத்தில் வருசநாடு மலைப்பகுதியின் வடக்கு பக்கத்துல உள்ள துரைசாமி மரகதம் அரசு உதவி பெறும் துவக்கப்பள்ளியில மாநிலத்தின் 245வது வாக்குச்சாவடியா இது அமைக்கப்பட்டது. இந்த வாக்குச்சாவடியானது ஆண்டிப்பட்டி பேரவை தொகுதிக்கு உட்பட்டது. மேற்கு மலை தொடர்ச்சியின் பசுமையான எழில் சூழ்ந்த பகுதியில ஏலக்காய் தோட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள் இங்கு வாழ்கிறார்கள். தற்போது இந்த வாக்குச்சாவடியில் வாக்களிக்க தகுதி பெற்ற வாக்காளர்களாக 3 ஆண்கள் 2 பெண்கள் என 5 பேர் இருக்கிறாங்க.
இவர்கள் வாக்களிக்க வசதியாக அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களிலும் கால்நடைகள் மூலமா மலை மீது கொண்டு செல்லப்பட்டது. மிக அடர்ந்த வனப்பகுதி வழியா மலையேறித்தான் அதிகாரிகள் வாக்குச்சாவடியை அடைந்தார்கள். ஆண்டிப்பட்டியிலிருந்து வெள்ளிமலைக்கு 3 மணி நேரம் மலைப்பாதை வழியா, அதுவும் கரடுமுரடான பாறைகள், செங்குத்தான பாதை என தேர்தல் அதிகாரிகளுக்கும் கடும் சவாலா இருந்துச்சுன்னு சொல்லலாம். வாகனங்கள் செல்ல முடியாததால கால்நடைகள் மீது ஏற்றி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படும் இந்த வாக்குச்சாவடி என சில குறிப்பிட்ட அதிகாரிகள் தான் மாவட்ட அரசு அதிகாரிகள் நியமிப்பார்கள். இந்த பாதையில நன்கு பழக்கப்பட்ட அதிகாரிகளை அனுப்பினால் மட்டுமே வாக்குச்சாவடிக்கு விரைவாக செல்ல முடியும். வாக்குப்பதிவும் சுமூகமாக நடந்து முடியும் என்பதால் குறிப்பிட்ட ஊழியர்களை நியமிக்கப்படுவார்கள். தேர்தல் அதிகாரிகள் மட்டுமல்ல, வாக்காளர்களும் கூட அவர்கள் வாழும் பகுதியிலிருந்து இந்த வாக்குச்சாவடியை மோசமான மலைப்பாதையை கடந்து வந்துதான் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பது அடுத்த சிக்கல். தரையிலிருந்து சற்று உயரமான இடத்தில் அமைந்திருக்கும் முக்கிய வாக்குச்சாவடிகள்ல இதுவும் ஒன்று. கடந்த 2021ஆம் ஆண்டு பேரவை தேர்தலின் போது இங்கிருந்த 17 வாக்காளர்கள்ல 14 பேர் வாக்களித்து 82.35% வாக்குகள் பதிவாகி இருந்தது. 2026 தேர்தலில் வெறும் 5 வாக்காளர்கள் மட்டுமே இருந்த நிலையில 4 பேர் வாக்களிச்சிருந்தாங்க. வாக்கு சதவிகிதம் 80 என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க 84.69 வாக்கு சதவிகிதம் பதிவாகி இருக்கு. இந்த வாக்குப்பதிவு மையத்துல மட்டுமே 4 பேருக்கு 80% வாக்கு பதிவாகி இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய நிலையில பல்வேறு வாக்குப்பதிவு மையங்கள்ல இது போன்று நடைபெற்று இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. புதிய கட்சிகளின் வருகையால வாக்கு சதவிகிதம் அதிகமாகி இருக்கா, இல்ல இது மாதிரியான வாக்குப்பதிவு மையங்களின் மூலமா வாக்கு சதவிகிதம் அதிகமாகி இருக்கான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் டிஎஸ்பியாக பணியாற்றி வந்தவர் ராமச்சந்திரன். இவர் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தார். இந்நிலையில் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடையக்கோட்டை பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளை கண்காணிக்கும் பணியில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. உடனிருந்த சக காவலர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் இன்று திண்டுக்கல் மாவட்ட நிர்வாக சார்பாக உயிரிழந்த காவல் துணை கண்காணிப்பாளருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான சரவணன், காவல்துறை துணை தலைவர் சசிகுமார் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த கருத்தானூர் பகுதியை சேர்ந்தவர் சத்யா. கணவரை பிரிந்து தனது 2 குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் இரவு சத்யாவின் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் சத்யாவையும் அவரது 10 வயது மகன் கிஷாந்தையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் சிறுவன் கிஷாந்த் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் கை துண்டாக்கப்பட்ட நிலையில் அலறியபடி ஓடி வந்த சத்யாவை மீட்ட உறவினர்கள் அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஓமலூர் போலீசார் கொலையாளி யார், முன்விரோதம் காரணமா அல்லது கள்ளக்காதல் விவகாரமா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தொட்டப்பட்ட மலைச்சிகர காட்சி முனையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒற்றை காட்டு யானை சுற்றித் திரிந்தது. யானையை வனத்துறையினர் கண்காணித்து வந்ததோடு யானை நடமாட்டத்தால் தொட்டப்பட்ட மலை சிகரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடையும் விதித்திருந்தனர். அதன் பின்பு யானை இடம்பெயர்ந்ததால் தொட்டப்பட்ட மலை சிகரம் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் இரவு உதகை நகரில் ஃபேன்சி சிட்டி பகுதியில் ஒற்றை யானை ஆக்ரோஷத்துடன் உலா வந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வராமல் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் உடனடியாக வனத்துறையினர் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சும்பள்ளி அடுத்த மடத்தானூர் கிராமத்தை சேர்ந்தவர் பரமானந்தம். சைக்கிள் கடையில் கூலி வேலை பார்த்து வந்த இவருக்கு சங்கீதா என்ற மனைவியும் 7ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு படிக்கும் 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து வேலைக்கு செல்வதை நிறுத்திவிட்டு பரமானந்தம் தொடர்ந்து மது அருந்தி வந்துள்ளார். இந்நிலையில் வாக்குப்பதிவு நடைபெற்ற அன்று காலை மதுபோதையிலேயே வாக்களித்துவிட்டு தொடர்ந்து மதுபோதையிலேயே இருந்து வந்துள்ளார். இதனையடுத்து இரவு அதிக மதுபோதையில் உறங்கிய அவர் காலை உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பேச்சம்பள்ளி போலீசார் பரமானந்தம் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சிகள் 1000 முதல் 3000 வரை பணம் கொடுத்து தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்பட்டுள்ளதாக மேலூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் விவசாயி முருகன் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் மேலூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட எனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்ததாகவும் கடைசி நேரத்தில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு 1000 முதல் 3000 ரூபாய் வரை வாக்கிற்கு பணம் கொடுத்துள்ளதாகவும் இதனால் உரிய விசாரணை நடத்தி தேர்தலை ரத்து செய்து மறு தேர்தல் நடத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அண்டவாக்கம் கிராமத்தில் தமிழ்நாடு அரசு நெல் சேமிப்பு கிடங்கு கடந்த 5 ஆண்டு காலமாக இயங்கி வருகிறது. இதில் அண்டவாக்கம் பாரதியார் தெருவை சேர்ந்த முத்துலட்சுமி சங்கர் தம்பதியினர் சேமிப்பு கிடங்கில் பணியாற்றி வருகின்றனர். நேற்று வழக்கம் போல் பணிக்கு வந்த முத்துலட்சுமி வெகுநேரம் ஆகியும் வீட்டிற்கு வராத நிலையில் அவரது மகள் தாயை தேடி சென்றுள்ளார். அப்பொழுது அவர் உடலெங்கும் வெட்டு காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததைக் கண்டு அலறி துடித்த அவர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் தாயை மீட்டு சென்னை அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து மதுராந்தகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள வாழைத்தோட்டம் எஸ்டேட் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த சிறுத்தை ஒன்று அப்பகுதியிலேயே தொடர்ந்து தேயிலை தோட்டத்திற்குள் முகாமிட்டுள்ளதால் அங்குள்ள குடியிருப்பு வாசிகள் வீட்டை விட்டு வெளியேற மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். எனவே ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் இந்த சிறுத்தையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் சோனியாகுறிச்சி மாதா கோவில் வீதி பகுதியை சேர்ந்தவர் சிங்குராயர். இவரது மகள் கிரேஸ் மேரி. இவர் ஊதாரமங்கலம் வடக்கு தெரு பகுதியில் கணவர் நெல்சனுடன் வசித்து வருகிறார். அதே பகுதியில் அஜித், விக்னேஷ், மணிகண்டன், அருண்குமார் ஆகியோரும் வசித்து வருகின்றனர். இதில் மணிகண்டன் திருநங்கை ஒருவரை திருமணம் செய்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது மகள் கிரேஸ் மேரியை பார்ப்பதற்காக அங்கு வந்த சிங்குராயர் தனது மருமகன் நெல்சனுடன் வெளியில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது அருண்குமாரை சந்தித்த இருவரும் அவரது அண்ணன் மணிகண்டனின் திருமண வாழ்க்கை குறித்து பேசி கேலி செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் இவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் உள்ளூர் மக்கள் தலையிட்டு சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். பின்னர் தனது நண்பர்கள் அஜித் மற்றும் விக்னேஷ் ஆகியோருடன் வந்த மணிகண்டன் சிங்குராயரை அரிவாளால் பலமாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிறுவர் உட்பட கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய நபர்களை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தெக்கலூர் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஆழ்துணை கிணறு அமைக்கப்பட்டு பைப்லைன் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக சீரான முறையில் கிராம மக்களுக்கு குடிநீர் வழங்காததால் பொத்தாட்டூர்பேட்டை நெடுஞ்சாலையில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி கிறிஸ்டியன்பேட்டை ஆந்திர எல்லை பகுதியில் அமைந்துள்ள வனப்பகுதியில் காட்டு யானைகள் பட்டப்பகலில் அங்குள்ள மலை மீது உலா வர தொடங்கியுள்ளது. வழக்கமாக இரவு நேரங்களில் மட்டுமே வெளியே வரும் யானைகள் தற்பொழுது பகல் நேரங்களிலேயே நடமாடுவதால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்களை வைத்துள்ள பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே செம்மண் பள்ளம் கிராமத்தை சேர்ந்தவர் பிரபாகர். இவர் வாரியங்காவல் கரைமேட்டு பகுதியில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்தார். இந்நிலையில் அவர் வாரியங்காவல் ஒயின் ஷாப் எதிரே முந்திரி தோப்பில் இலை கொடிகளால் கழுத்து நெரிக்கப்பட்டு தூக்கிட்ட நிலையில் இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரபாகரின் உடலை மீட்டு ஜெயங்கொண்டம் அரசு தலைமை பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் பாலு. இவர் தனக்கு சொந்தமான டாடா எஸ் மினி சரக்கு வாகனம் ஒன்றை வைத்து லோடு ஏற்றிச் செல்லும் பணியை செய்து வருகிறார். இவர் தினமும் தனது பணிகளை முடித்துவிட்டு வாகனத்தை காமராஜர் சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு செல்வது வழக்கமாக கொண்டுள்ளார். அதன்படி கடந்த வாரம் இரவு பாலு தனது டாடா எஸ் வாகனத்தை காமராஜர் சாலையில் நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் மறுநாள் காலை வந்து பார்த்தபொழுது வாகனம் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து உருளையான்பேட் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து
அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் விழுப்புரம் மாவட்டம் சாலமேடு பகுதியை சேர்ந்த மணிகண்டனை கைது செய்து அவர் திருடிச் சென்ற வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் மணிகண்டனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட் மத்திய சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் நிலவும் கடும் வெயிலின் காரணமாக செடி கொடிகள் கருகியும் மரங்கள் காய்ந்தும் வறட்சி ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் பகல் நேரங்களில் சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக வனவிலங்குகள் நீர்நிலைகளை தேடி இடம்பெயர்ந்து வருகின்றன. அதேபோல் முதுமலை வனப்பகுதியில் அமைந்துள்ள மாயாற்றில் காட்டு யானை ஒன்று வெயிலை சமாளிக்கும் வகையில் நீண்ட நேரமாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. இதனை அவ்வழியாக வாகனத்தில் சென்ற சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். இந்திய பள்ளி கல்வி விளையாட்டு ஆணையம் சார்பாக 69வது தேசிய அளவிலான கடற்கரை கைப்பந்து போட்டியானது கோவா மாநிலத்தில் உள்ள மிதான்மர் கடற்கரையில் நடைபெற்றது. இதில் தமிழக அணி சார்பாக சீர்காழி பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியை சேர்ந்த மாணவி ராகவி கலந்து கொண்ட நிலையில் அவர் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். மேலும் 10ஆம் வகுப்பு மாணவர் விஸ்வா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தமிழக அணியின் மேலாளர் மற்றும் பெஸ்ட் பள்ளியின் பயிற்சியாளர் நித்யா மற்றும் பயிற்சியாளர் சதீஷ் ஆகியோரை பெஸ்ட் கல்வி நிறுவனங்களின் தலைவர் SS ராஜ்கமல் பாராட்டி வாழ்த்து தெரிவித்து நினைவு பரிசு வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கல்லூரணி கிராம கடற்கரை பகுதி வழியாக இலங்கைக்கு பீடி இலைகள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் விஜய் அலிதா தலைமையிலான கியூ பிரிவு காவல்துறையினர் கல்லூரணி கடற்கரை பகுதியில் சோதனை செய்தனர். அப்பொழுது அங்கு இலங்கைக்கு படகு மூலம் கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 35 கிலோ எடை கொண்ட 40 மூட்டை பீடி இலைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான பீடி இலைகளை பறிமுதல் செய்த கியூ பிரிவு காவல்துறையினர் இதனை சுங்க இலாக்காவிடம் ஒப்படைத்தனர். மேலும் இந்த கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.